அனைவருக்கும் வணக்கம். இன்று அவசர தமிழ் மாநில குழு கூட்டம் இன்று இங்கு நடைபெற்று முடிவிட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே இந்த அவசர கூட்டம் எதற்காக வந்தது? எங்களது கட்சியிலே கடந்த 3 ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும், சிறு சிறு பிரச்சனைகளை எங்களுடைய தலைமையே செய்து வந்திருப்பதில் மனவர்த்தத்தோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது எங்கள் கட்சிக்குள் இருக்க பிரச்சனை. நாங்கள் அதை விரைவில் விடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம். இருந்தாலும் நாங்கள் ஏற்கனவே தமிழ் மாநில குழு முடிவு மேற்கொண்டதன் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவது என்று ஏற்கனவே முடிவெட்டதை அதை தொடர்வது என்று முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கட்சியினுடைய நடவடிக்கையில் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக, கட்சியினுடைய அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருந்தவர்களை கட்சியில் விட்டு நீக்கியிருக்கிறோம். அது நமது திண்டுக்கல் ஜெயராமன், நமது ஸ்ரீவண்டம் சுரேஷ் அவர்களை முறைப்படி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து, ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு எந்த பதிலும் சொல்லாமல் கிட்டத்தட்ட 45 நாட்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தும் எந்தவித பதிலும் சொல்லாதனால் தமிழ் மாநில குழு அவர்களை விலக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் விலக்கியவர்களை தேசிய செயலாளராக வைத்திருப்பதை அதிலிருந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில குழு முடிவெடுத்திருக்கிறது. அதை அகில இந்திய தலைமைக்கு சொல்லியிருக்கிறோம். விரைவிலே அறிவிப்பார்கள். கட்சிக்கும் அவர்களுக்கும், மேற்படி சுரேஷ் அவர்களுக்கும் மேற்படி ஜெயராமன் அவர்களுக்கும் கட்சிக்கும் எதற்கும் சொந்தமில்லை. சிங்க சின்னத்திற்கும் நமது பாயும் புலிக்கொடிக்கும் அவர்கள் சம்பந்தமில்லை. கட்சியில உறுப்பினராக கூட இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தமிழ் மாநில குழு முடிவு எடுத்தது. கிட்டத்தட்ட கட்சியில் இருக்கின்ற தமிழ் மாநில குழுல 95% பேர் இங்கு வந்து அதை ஏற்கனவே தீர்மானம் போட்டு அவர்களை நீக்கியிருக்கிறோம். அதனால் கட்சிக்கும் அவர்களுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை பொறுத்தவரை என்ன காரணத்தினால் சொல்கிறார்கள், நாங்கள் அனைத்து இந்திய அளவில் பிஜேபியோடு நாங்கள் உறவு வைக்கவில்லை. ஆனால் இன்றைய இந்தியா கூட்டணியில் இந்திய அளவிலே இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரி. கேரளாவிலே இடதுசாரிக்கு எதிராக காங்கிரஸோட கூட்டணி, வெஸ்ட் பெங்கால்ல இடதுசாரிகளோடு இருக்கிறோம், இடதுசாரி காங்கிரஸ் வச்சிருக்கு. ஆனா ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் வைக்கல. அங்க அப்படி இருக்கு. ஒவ்வொரு இதுல நம்ம கர்நாடகத்தை பொறுத்தளவுல இடதுசாரி கட்சிகளோடு நம்ம இல்ல, தனிச்சு போட்டி. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்னைக்கு இருக்க அசாம்ல தனிச்சு போட்டி, இடதுசாரியோட போல தனிச்சு போட்டிடுறோம். பாண்டிச்சேரியில நாங்க அதுல கூட்டணி இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்க 5 மாநில தேர்தலில் இந்த 3 மாநிலங்கள்ல, அதாவது வெஸ்ட் பெங்கால், கேரளாவில் எப்படி இருக்கு? கேரளாவில் காங்கிரஸோட கூட்டணி இடதுசாரி லெப்ட் பார்ட்டியோட எகென்ஸ்டா இருக்கு. இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சியோட எகென்ஸ்டா இருக்கும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா கூட்டணி பிரிந்து விருந்து எந்தவித தொடர்பும் இல்லாமல் தனித்தனியாக நிற்கின்ற நிலை இந்தியா கூட்டணிக்கு இந்தியாவிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்து வருகிறது. அதனால் நாங்கள் தமிழகத்தை பொறுத்தளவில் தமிழ் மாநில குழு என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் மத்திய குழு கேட்க வேண்டும் என்பது நியதி, சட்டம், எங்கள் அரசியல் சாசன சட்டம். அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய தமிழ் மாநில குழு, இன்றைக்கு நடந்த தமிழ் மாநில குழு ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் எங்கள் கூட்டணி. நான் சொல்லியிருக்கிறேன், இந்தியாவில் காங்கிரஸ் பிஜேபின்னு பேசுவாங்க. நான் தமிழகத்தை பொறுத்தளவில் திமுக அதிமுக தான். திமுகவோட காங்கிரஸ் இருக்காங்க, அனைத்து இந்திய அதிமுகவோட பிஜேபி இருக்காங்க. இது தமிழகத்துடைய நிலை. ஏன்னா எங்களை அழைத்து மாநிலத்திலிருந்து வருவாங்க, அந்த இதில் நான் சொல்றேன். அதனால தமிழகத்தின் வேற மாநிலங்கள் வேறு. அதனால் தமிழகத்தில் இருக்கின்ற நிலையை உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்க கட்சியில எங்க கொடியில, பாயும் புலிக்கொடியில அருவாள் சுத்தியல்.
நாங்க எங்கள் தலைவர் மூக்கியா தேவர் இந்த காலத்துல நாங்கள் இடதுசாரி கட்சிகளோடு துணை இல்லை, ஏன் நாங்கள் அறுவாள் சுத்தியல் போட மாட்டோம், தமிழ்நாட்டில் போட மாட்டோம் சொல்லி கடந்த 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் விதிவிலக்காகி நமது கட்சியினுடைய அதாவது அறுவாள் சுத்தி இல்லாமல் புலிக்கொடி வைத்தோம். ஆனால் இன்று இந்தியா முழுவதும் அறுவாள் சுத்தி அல்லாத கொடி, தமிழகத்தில் பயன்படுத்திய கொடி இந்தியா முழுவதும் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் அந்த அடிப்படையில் அதே போன்று சில நேரம் எங்களுக்கு உறுப்பினர் கார்டு கொடுப்பாங்க. உறுப்பினர் கார்டு அகில இந்திய அளவில் கொடுப்பாங்க. அந்த உறுப்பினர் கார்டில் நேதாஜி படம் மட்டும்தான். சொல்ல போனால் நான் பொதுச் செயலாளர் வந்த பின்னாடி தேவர் திருமணம் படம் இல்லாமல் நாங்கள் இங்கே தமிழகத்தில் அரசியல் பண்ண முடியாது என்று கேட்டுக்கொண்டதற்கு ஒரு பக்கத்தில் நேதாஜி, ஒரு பக்கத்தில் தேவர். இதுதான் தமிழகத்தில் இருக்கின்ற உறுப்பினருடைய உறுப்பினர் கார்டு. அது விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் தேர்தல்களில் திமுக கூட்டணியிலே நின்றுருக்கோம், அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணியில் நின்றுருக்கோம், சிம்பல்ல கூட நின்றுருக்கோம். அது மாதிரி தமிழகத்துக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அதிமுகவுடன் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கூட்டணி, பிஜேபி அவர்களோடு கூட்டணி இருக்கிறார்கள். அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் நாங்கள் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி. அந்த அடிப்படையில் வருகின்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தல் 3 தொகுதி கேட்டிருக்கிறோம். விரைவிலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சொல்லியிருக்கிறார்கள். அது விரைவிலே நடக்கும். அதிலே கலந்து கொள்வோம் என்பதை தெரிவித்துள்ளது. அதாவது எங்களுக்கு ஒரு தபால் வந்தா அதை பப்ளிஷ் பண்ணணும். ஒரு தபால் வந்தா எனக்கு வந்தா நான் தான் பயன். இதுக்கு கட்சிக்கு எங்களுக்குள்ள விஷயம். ஆனா கட்சியை பட்டு விலக்கியப்பட்டவர்கள் சுரேஷ், ஜெயராமன் போன்றவர்கள் அந்த கட்சி அதை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக பொது வழியில் செய்வது சட்டப்படி குற்றம். எங்கள் அரசியல் சாசன சட்டப்படி குற்றம். அது பொதுச் செயலாளருக்கும் தெரியும், தேசிய பொருளாளர் தேவராஜனுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதனால இது நாங்க முறைப்படி கூட்டு மாநில குழு கூட்டு போட்டு மாநில குழுவில் பேசிட்டு இருக்கோம். நாங்க தவறா பேசல. தமிழ் மாநில குழு பவர் குழு, தமிழ் மாநில குழு தான் தமிழ் மாநிலத்துடைய அனைத்து கிரவுண்ட் லெவல், தமிழகத்துடைய கிரவுண்ட் லெவல் யாருக்கு தெரியும்? தமிழ் மாநில குழுக்கு தெரியும். அதனால் தமிழ் மாநில குழு அவர்களுக்கு பாலிசியை பற்றி சொல்வதற்கு உரிமை உண்டு. யாருக்கு? மத்திய குழுவுக்கு. பட் பல இதுல உங்களுக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்களே. நாங்க பிஜேபியோட கூட்டணி இல்லை, அவங்க ஏடிஎம்கேயோட கூட்டணி. இப்படியெல்லாம் நாங்க போட்டிட்டு தான் இந்த மத்திய குழு தானே ஒத்துருக்கு. இப்ப என்னாச்சு? கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம். அதுக்காக வேணும்னு சர்வாதிகார ஜனநாயக கட்சியில் ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஜனநாயக கட்சியில் சர்வாதிகாரமாக இயங்குவர்களை நாங்கள் கட்சிக்குள் பார்த்துக் கொள்கிறோம். இது வெளியில் தேவையில்லை. அதாவது சில பாலிசி கட்சிக்கு சிலர் எதுவுமே பாலிசி இல்லாமல் போறாங்க. எங்களுக்கு முதல்ல சிம்பல் ஒதுக்க முடியாதுன்னு சொன்னவங்க திமுக. போன தடவை நான் நின்னேன். எங்க சிங்க சின்னம் ஒதுக்க முடியாதுன்னு சொன்னவங்க. அதனால எங்களுக்கு எகென்ஸ்டா போறவங்கள்ட்ட நாங்க போறதுக்கு வாய்ப்பு, மரியாதை. நீங்க சொல்வது வாஸ்தவம். என்னைய பற்றி தமிழ் இதெல்லாம் முடிவெடுக்கிறது தமிழ் மாநில. அதை நான் ஜெனரல் செக்ரட்டரி முறையில், பொதுச் செயலர் என்ற முறையில் அதை சொல்ல வேண்டியது கடமை. தமிழ் மாநிலத்தை பொதுச் செயலர் நம்ம இவர் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு. அங்கே மாநில குழுவில் என்ன முடிவு எடுக்கிறது அதை சொல்ல வேண்டியது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது பொதுச் செயலருடைய கடமை. அதே வேலை தான் செஞ்சு. ஆனால் தமிழ் மாநில குழு முடிவெடுக்குது. அதாவது நாங்கள் மீட்டிங் போடுறோம், வரதில்லை.
மாநில குழு வந்து ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு எந்த வேலையும் செய்யுது. ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறோம், கலந்துக்கிறது. நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், அதுக்கு எகென்ஸ்டா போறோம். சரி, ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குற முறைப்படி நாங்கள் எங்கள் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் கொடுத்தோம். அதுக்கு வந்து பதிலே இல்லை. வித்தின் 7 days you have to answer. We are given this ஷோகாஸ் நோட்டீஸ் to you. You have to give the answer within 7 days. 45 நாளா கொடுக்கல, வந்து எதுவும் பேசல. சொல்ல போன இன்னொன்னு சொல்றேன், தம்பி கர்ணனுக்கு கூட இதே மாதிரி கொடுத்தோம். அவர் வந்து நான் கட்சியில் சேர்ந்து நான் கட்சி வேலையை பார்க்குறேன்னு சொல்லி வந்தாரு. இன்னைக்கு அவர் தலைமை மாநிலத்துடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கார். நாங்க அந்த வதந்திக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லுவோம். நாங்க 3 சீட்டு கேட்டோம். ஃபர்ஸ்ட் சீட் உசிலம்பு, செகண்ட் ராம்நாத், மூணாவது வந்து என்னது நான்குநேரி 3 தொகுதி கேட்டோம். அதை பத்தி கவலை இல்லை, அதை பத்தி இல்ல, எங்களுக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை மதிக்கிறது. மதித்தவரோடு நாங்கள் நிற்கிறோம். இது எங்களுக்குள்ள பிரச்சனை. நாங்க ஒத்துக்கிறாம போகவே சிங்க சின்னத்தில் தான் நிற்கப்படும். யார் சிங்க சின்னம் அவர் தான் கொடுக்கணும். வாபஸ் வாங்க வேண்டும் கோரிக்கை தமிழ் மாநிலக்குள்ளேன்னா கொடுத்த 2ஆம் தேதி 2/3 கொடுத்த நோட்டீஸை வாபஸ் பெற வேண்டும். அதாவது ஃபார்வர்ட் பிளாக்ல இந்த தேர்தல் வரும்போதெல்லாம் இதெல்லாம் நடக்கும், உங்களுக்கும் தெரியாது. அதை நாங்க ஓவர் பண்ண முடியும். ஏன்னா நாங்க வந்து கட்சிக்கார, நாங்க கட்சியை தவிர வேற அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பிசினஸ், ரியல் எஸ்டேட்டு, கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் இங்க இருக்க தலைவர்கள் தெரியாது. எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க ஷோகாஸ் வரல, லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இல்லை வந்திருக்கு, அதுக்கு நாங்கள் அதுக்கான வேலையை பண்ணியிருக்கோம். அவரே இன்னைக்கு ஒரு தபால் அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு ஒரு தபால் அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம சார் சொன்னது மாதிரி அவரே போட்டு அவரே வெளிப்படுத்தி விட்டுறாரு. திருப்பி அதை வந்து பெருசாக கூடாது அப்படின்னு சொல்லி நிச்சயம் ஜனநாயக ஃபார்வர்ட் பிளாக் லெஃப்ட் பார்ட்டி டிக்டேட்டர் கிடையாது. ஜனநாயக ரீதி அந்த கட்சியை நடத்தணும். ஜனநாயக நீதியை எவன் நடத்துறானோ அவன் தான் கட்சிக்காரன். எங்க பொதுச் செயலாளர் அப்படி இருக்கணும் நாங்க விரும்புறோம். தவறா நடந்தா அங்கே எங்க சென்ட்ரல் கமிட்டியில கேட்போம். ஐ எம் த டெப்டி சேர்மன் ஆஃப் த பார்ட்டி, ஐ எம் த ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட். பாலிசி இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. எங்களை பொறுத்த இது வந்து இந்த முடிவு எடுத்தது தமிழ் மாநிலம். இந்த கூட்டணி போக முடியாது முடிவெடுத்தது தமிழ் மாநிலம். தனி மனிதன் ஆதிக்கம் இங்க கிடையாது. தனி மனிதன் ஆதிக்கம் எவன் செலுத்தினாலும் அழித்து இருக்கும். நாங்க பேசியிருக்கோம். அன்னைக்கு கூட பார்த்தேன், 2-3 நாள்ல கூப்பிடுன்றாங்க. இப்ப என்ன செய்தி வருதுன்னா தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தேர்தல் தேதி அறிவித்த பின்னாடி கூப்பிடுறோம். அவங்களோட ஃபர்ஸ்ட் கூட்டணி போட்டவங்க ஏடிஎம்கேட கூட்டணி முதலா போட்டது வந்து ஃபார்வர்ட் பிளாக், அகில இந்திய ஃபார்வர்ட். அதுக்கு தே ஆர் ரெஸ்பெக்டிங், வி ஆர் ஆல்சோ ரெஸ்பெக்ட். இது ஒரே நிமிஷம். இப்போ நம்ம கட்சியிலிருந்து கொஞ்ச நாள் விலக்கியிருந்தா, அந்த பசங்களை மாதிரி விலக்கியிருந்தா அவர் வந்து நம்ம கட்சியோட இணைந்து சேரும்னு சொல்றாரு. கர்ணன் இப்போ வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. அவர் சிலவா தோழர்களே, தமிழகத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை மாநில பொதுச் செயலாளராகிய டிவி கதிரவன் அவர்கள் வழிநடத்துவார்கள். அதற்கு இந்த தமிழ் மாநில குழு முழு அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றது. இன்று கிட்டத்தட்ட 26 மாவட்டங்களிலிருந்து மாநில குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.